ஏன் 108 அப்படிங்கும்போது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒரு அஃபர்மேஷன் நம்ம செய்யும்போது அந்த 108 முறை செய்யும்போது அது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்தது. அது வந்து நம்ம நிகழ்வில், அதாவது நம்ம சொல்லுவோம், நீ எதை நினைக்கிறாயோ அதாக நீ ஆவாய் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் மெயினான லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஒரு பேசிக்கே. நீ எதை நினைக்கிறாயோ நீ அதை ஆவாய். அப்போ நீ எதை நினைக்கிறாயோ அதை 108 முறை சொல்லும்போது நீ அதாக ஆவாய் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு இது. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் ஸ்வீட் கண்ணா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான டாபிக். 108 அப்படிங்கிற ஒரு நம்பர். ஸோ நிறைய இடங்களில் நம்ம வந்து 108 அப்படிங்கிற நம்பரை நம்ம வந்து அடிக்கடி கேட்போம். அது இப்போ வந்து ரொம்ப அதிகமாக கேட்போம். ஏன் அந்த 108, அதுக்கு என்ன சக்தி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டாபிக் எப்படி வந்தது அப்படின்னா, நான் சமீபமாக ஒரு புக்கு படித்தேன். அது ஒரு இந்த காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்கு ஒரு புக் கொடுத்துருந்தாங்க. அதை படித்து அதில் ஒரு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த புக்கோட பேர் வந்து காசி. அறிவொளி அப்படிங்கிற ஒரு நபர் அதை எழுதியிருந்தார். அந்த புக்கு பப்ளிஷ் ஆனது பார்த்திங்கன்னா 1985 பப்ளிஷ் ஆனது. 1985. ஸோ அந்த புக்கை வந்து முழுமையாக படித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 220 பக்கம். அது படிக்கும்போது அதில் அந்த 108 அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு நிறைய விளக்கங்கள் இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ நமக்கு தெரிஞ்ச அந்த விஷயத்தை நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் தான் இன்றைக்கி இந்த டாபிக். ஸோ ஃபஸ்ட்டு திங் பார்த்திங்க அப்படின்னா, சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள தூரம், நம்ம சூரியனோட விட்டம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சூரியனோட விட்டத்துக்கு 108 மடங்கு டிஸ்டன்ஸ். சூரியனுக்கும் பூமிக்கு இடையே உள்ள தூரம் சூரியனோட அளவில் அந்த விட்டத்தோட அளவுக்கு 108 மடங்கு. சரியா? நம்பர் 2 பார்த்திங்க அப்படின்னா, சந்திரனுக்கும் பூமிக்கு உள்ள இடைவெளி. ஸோ சந்திரனுக்கும் பூமிக்கு உள்ள இடைவெளியில் உள்ள தூரத்தை சந்திரனோட விட்டத்தில் 108 மடங்கு. ஸோ இது முதல் ஒரு விஷயம். அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த பூமிக்கும் நமக்கும் உள்ளான தொடர்பில் இந்த 108 அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்குது. ஸோ அடுத்து அதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, 9 கோள்கள், நம்ம பூமியை சுற்றி 9 கோள்கள் நம்ம சொல்கிறோம். 12 மாதங்கள், ஒரு வருடத்துக்கு ஒரு முறை நம்ம பூமி அதை சுற்றுகிறோம். அப்போ 9 கோள்கள் இன்று 12 அப்படின்னு பார்த்திங்கன்னா 108 அதில் வருவாங்க. ஸோ அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி அதில் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட உடல் அப்படிங்கிற நம்மளோட உயரம் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா என் ஜான் அப்படின்னு சொல்லுவோம். 8 ஜான் உயரம் உள்ள நபர்னு சொல்லுவோம். அந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்மீகத்தில் 8 ஜான் நமக்கு உயரம், அடுத்து அதுக்கு மேலே 1 ஜான் ஒளி வடிவத்தில் இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. நம்மளோட தலைக்கு மேலே 1 ஜான் வந்து ஒளி வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆகாயம்னு கூட எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒளி வடிவம் சொல்கிறது இந்த ஆரா அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னு வச்சுக்கலாம். அதை தான் நம்ம பழைய தெய்வங்கள் இல்லை சக்தி வாய்ந்த நபர்கள் சொல்லும்போது பின்னாடி ஒரு வட்டம் காட்டுவாங்க, ஒளி வட்டம்னு சொல்லுவோம். அது 1 அடி உயரம் அப்படின்னு, 1 ஜான் உயரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எண்ஜான் உடல், 1 ஜான் ஒளி உடல் அப்படின்னு சேர்த்து 9 ஜான் உயரம் ஒரு மனிதன் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த 9 ஜானில் 1 ஜான் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு விரல் அளவில் 12 விரல் அளவு உயரம் வருமா. நம்மளோட ஒரு விரல் அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஜானுக்கு வந்து 12 விரல் அளவு. ஸோ இந்த 12 விரல் அளவு 1 ஜான் இன்று 9 ஜான் அப்படின்னு பார்த்தா 108 விரல் அளவு நம்மளோட உயரம். ஸோ இந்த 108 விரல் அளவு தான் நம்மளோட உயரம். அதுவும் இந்த 108 அப்படிங்கிற இந்த மாதம் கணக்கு வரக்கூடிய பூமிக்கூட கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமாக சொல்லும்போது 108 ஒரு நிறைவு, ஒரு ஞானம், ஒரு பலன் அப்படிங்கிற ஒரு அமைப்புலையும் சொல்கிறாங்க. அதை போல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம வந்து கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கான்சியஸுங்கிற மைண்டில் இருந்து ஒரு விஷயம் வந்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு போகிறதுக்கு நம்ம நிறைய ப்ராசஸ் பண்ணுவோம். ஒரு மந்திரத்தையோ ஒரு செய்தியையோ நம்ம வந்து 108 முறை சொல்லும்போது அது ஆட்டோமேட்டிக்காக கான்சியஸ் மைண்ட்லேருந்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு போகுது. அதனால தான் மந்திர உச்சாடனங்கள், மந்திரங்கள், நாமங்கள் நம்ம சொல்லும்போது 108 முறை நம்ம சொல்கிறாங்க. அப்போ 108 முறை சொல்லும்போது நம்ம வாயால் கான்சியஸாக சொல்லக்கூடியது நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு அது போயிடுது. ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, இது ஆயுர்வேதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட மர்ம புள்ளிகள், நம்ம உடலில் இருக்கக்கூடிய மர்ம புள்ளிகள் அப்படிங்கிறது ஆயுர்வேத முறைப்படி 108 மர்ம புள்ளிகள் நம்ம உடலில் இருக்கிறதா ஒரு கணக்கு சொல்கிறாங்க.
இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம அடிக்கடி சொல்லுவோம். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் என்ன சொல்லுவாங்கன்னா 108 தடவை ஒரு விஷயத்தை அஃபர்மேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஏன் 108 அப்படிங்கும்போது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒரு அஃபர்மேஷன் நம்ம செய்யும்போது அந்த 108 முறை செய்யும்போது அது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்தது. அது வந்து நம்ம நிகழ்வில், அதாவது நம்ம சொல்லுவோம் நீ எதை நினைக்கிறாயோ அதாக நீ ஆவாய் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் மெயினான லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஒரு பேசிக்கே. நீ எதை நினைக்கிறாயோ நீ அதை ஆவாய். அப்போ நீ எதை நினைக்கிறாயோ அதை 108 முறை சொல்லும்போது நீ அதாக ஆவாய் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு இது சொல்கிறாங்க. ஸோ 108 அப்படிங்கிறது ஆன்மீகத்திலையும் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நம்பர். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தி வாய்ந்த நம்பர். இந்த பூமிக்கு அளவுலையும் நம்ம உடல் அளவுலையும் ஒரு வித்தியாசமான நம்பர். சூரியனுக்கும் பூமிக்கு உள்ள தூரம், சந்திரனுக்கும் பூமிக்கு உள்ள தூரம், நம்மளோட உயரம், இது எல்லாமே 108ஆல் அமைஞ்சது. அதனால தான் இந்த 108 மிக சக்தி வாய்ந்த ஒரு எண்ணாக சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வந்து 108 இன்னொரு நம்பராகவும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஸோ அது நம்ம பெருசாக பேச வேண்டாம் சார், நல்ல விஷயங்கள் பேசும்போது. ஸோ அப்போ இந்த 108ங்கிற எண் மிக சக்தி வாய்ந்த எண்கள். ஸோ அதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மேலே கொண்டு வரதுக்கு அந்த எண் மிக 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மாதிரி அதில் இறுதியாக நான் ஒரு விஷயம் சொல்லி நான் முடிக்கிறேன். நம்மளோட உடல், நம்மளோட உள்ளே இருக்கக்கூடிய மனம், நம்மளோட ஆன்மா. உடல், மனம், ஆன்மா, இது 108 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட நினைவுகள், நம்மளோட எண்ணங்கள், அது நம்மளோட உணர்வுகள், அது வந்து நம்மளோட உணர்வாக மாற்றி அது இந்த ஒரு செயலாக மாறுது. நான் ஒன்று நினைக்கிறேன், அதை உணர்வாக மாற்றுறேன், அதை செயலாக செய்கிறேன். இது 108. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதன், இயற்கை, பிரபஞ்சம். ஒரு மனிதன், இயற்கை, பிரபஞ்சம். இயற்கைன்னு நம்ம சொல்லும்போது பஞ்சபூதங்களை சொல்லிடலாம். அடுத்து பிரபஞ்சம், இதுவும் ஒரு 108 தான். இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நிறைய இடங்களை ஆன்மீகத்திலையும் சரி, அறிவிலையும் சரி, எல்லா வகையிலையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான் 108. ஸோ எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கிறதுக்கு, உங்களோட வாழ்க்கை மிக வளமாக வாழ்கிறதுக்கு இந்த பிரபஞ்சத்திட்ட வேண்டி விரும்பி என்றும் அன்புடன் கண்ணன் ராஜகோபால். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.